உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியங்களை அவர் உங்கள் உள்ளத்திலே எண்ணங்களாக கொடுத்த பிறகு அதை அப்படியே மூடி போடுகிறவர் அல்ல, மாறாக அவைகளை அவர் எழும்ப செய்து வளர செய்து உயர செய்கிறவர். உங்கள் காரியங்கள் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவுகள் சம்பூர்ணமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. உங்க காரியங்கள்ல நீங்க அதை பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கிற அந்த புது இனிஷியேட்டிவ்ஸ்ல பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கிற அந்த பிசினஸ்ல பார்க்க போறீங்க. உங்க ஊழியத்துல பார்க்க போறீங்க. அற்பமான ஊழியம் செய்றேன், அற்பமான வேலை செய்றேன், ஒரு சாதாரணமான மனுஷன் தானே, நான் சாதாரணமான ஒரு தொழிலாளி தானே, நான் சாதாரணமான ஒரு கூலி வேலை தானே செய்றேன், நான் சாதாரணமான காரியங்களை தானே ஆபீஸ்ல செய்றேன், எனக்கு என்ன நடந்துற போகுதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த தேவ செய்திக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்ல கிரியைகளையும் நல்ல காரியங்களையும் நம் வாழ்க்கையில் செய்கிறவர். ஆகவேதான் நாம் வாயை திறந்து அபசகுனமாகவோ அல்லது தவறான வார்த்தைகளையோ நாம் பயன்படுத்தக்கூடாது. நாம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடும். ஆகவே நல்ல காரியங்களை செய்கிற ஆண்டவர், நல்ல துவக்கங்களை கொடுக்கிற ஆண்டவர், நற்காரியங்களை நிறைவேற்றி அவைகளையே சுவிசேஷமாய் அறிவிக்க செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்ய அவர் வல்லவர். உங்க வாழ்க்கையிலும் நல்ல காரியங்களை அவர் செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில புதிய துவக்கங்களை கொடுப்பார். புதிய துவக்கங்களை கொடுத்து உங்களை அவர் பரவசப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கவே எப்பொழுதும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருபொழுதும் அவர் தீமையை கொடுக்கிறவர் அல்ல. தேவன் நம்மை சிட்சிக்கலாம், அந்த சிட்சை கூட நன்மைக்கு ஏதுவானது. அல்லேலூயா. ஆகவே தேவனை குறித்த சரியான பார்வையும் புரிதலும் மிக மிக அவசியம். எனக்கு பிள்ளைகள் உண்டு, அவர்களை நான் கண்டிக்கிறேன் அல்லது தண்டிக்கிறேன், அவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் சீர்பொருந்தி மேலெழும்பி சிறப்பானவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக நான் சிட்சிக்கிறேன். பிசாசுடைய வேலை தான் நம்முடைய வாழ்க்கையை அதம் பண்றது. பிசாசுடைய வேலை தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பது. ஆகவே கர்த்தர் நல்ல காரியங்களை துவக்குகிறவர். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில நற்காரியங்களை துவக்குகிற தேவன் என்று நான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களையும் நற்காரியங்களையும் அவர் துவக்குகிறார். நீங்க சொல்லலாம், எங்க பிரதர் புது வருஷம் வந்துருச்சு, பட் ஆனால் என் காரியங்கள் எதுவும் மாறல அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அல்லது மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்னவாக இருக்கும் என்றால், நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கைவிட வேண்டும். நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. அது எப்படின்னா, நம்ம மேலே பறந்து கூடுகட்ட நினைக்கிற ஒரு குருவியைப் போல, ஒரு சிலந்தி வலையைப் போல அதை நாம் அனுமதிக்கும் பொழுது தொடர்ந்து நம் உள்ளத்தை பாதிக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துவக்கங்கள், ஒருவேளை நாம் செய்கிற நல்ல காரியங்கள், நாம் செய்கிற எஃபர்ட்ஸ், நாம் செய்கிற முயற்சிகள் ரொம்ப சுமாரா, ரொம்ப சாதாரணமா மற்றவங்க கண்ணில் படலாம். அது உங்க மனசுல ஒருவேளை தயக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். இந்த புதிய வருஷத்துல கூட நீங்க ஒருவேளை ஒரு தீர்மானம் எடுத்து, நான் என் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனாலும் மற்றவங்களை குறித்து நீங்க யோசிச்சு வெக்கப்பட்டு அதை பத்தி சொல்லாம, பேசாம, டிஸ்கஸ் பண்ணாம உங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு திரும்பவும் நீங்க பழையபடியான வாழ்க்கைக்கு கடந்து போக முயற்சி பண்ணலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய காரியங்கள் அற்பமாக இருந்தாலும் அவைகளின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பான மகளே, அன்பான மகனே, உன் காரியத்தை அவர் எழும்ப பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியங்களை அவர் உங்கள் உள்ளத்திலே எண்ணங்களாக கொடுத்த பிறகு அதை அப்படியே மூடி போடுகிறவர் அல்ல, மாறாக அவைகளை அவர் எழும்ப செய்து வளர செய்து உயர செய்கிறவர். உங்கள் காரியங்கள் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவுகள் சம்பூர்ணமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. உங்க காரியங்கள்ல நீங்க அதை பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கிற அந்த புது இனிஷியேட்டிவ்ஸ்ல பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கிற அந்த பிசினஸ்ல பார்க்க போறீங்க.
உங்க ஊழியத்துல பார்க்க போறீங்க. அற்பமான ஊழியம் செய்றேன், அற்பமான வேலை செய்றேன், ஒரு சாதாரணமான மனுஷன் தானே, நான் சாதாரணமான ஒரு தொழிலாளி தானே, நான் சாதாரணமான ஒரு கூலி வேலை தானே செய்றேன், நான் சாதாரணமான காரியங்களை தானே ஆபீஸ்ல செய்றேன், எனக்கு என்ன நடந்துற போகுதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அது மகிமையாக இருக்க போகிறது. அன்பானவர்களே, வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முதல் பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு சாதாரணமாக துவக்கப்படுகிற இந்த நாளை குறித்து, இந்த காரியத்தை குறித்து யார் அசட்டை பண்ணலாம்? ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. நீங்க ஒருவேளை சாதாரணமான வேலை செய்யலாம், நீங்க ஒருவேளை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம், நான் ஒரு சாதாரணமான மனுஷி என்று சொல்லி உங்களை குறித்து நீங்க தாழ்வா நினைக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை திரும்ப கட்டுகிற பணியில இருந்தார். பெரிய ஆலயம் சாலமோனின் ஆலயம், மகிமையான ஆலயம். ஆனால் செருபாபேல் கட்ட நினைத்த ஆலயம் அதைவிட சிறியதாக இருந்தது. பாருங்கள், அவருக்கு பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், பல தடைகள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், அற்பமான நாளின் ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? உன் கையில் உள்ள தூக்கு நூல்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ செய்கிற வேலையை நான் பார்க்கிறேன், நீ கட்டுகிற காரியத்தை நான் பார்க்கிறேன், நீ உருவாக்குகிற புதிய முயற்சியை நான் பார்க்கிறேன். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் மாற வேண்டும் என்று நீ புதிய தீர்மானங்களை எடுத்து குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறாய் அல்லவா? அந்த முயற்சியை பார்க்கிறேன். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன் மகளே, உன் கண்ணீரை பார்க்கிறேன் மகனே. அநேக குடும்பங்களில் உள்ள சண்டை சச்சரவுகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அநேக குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், பில்லி சூனியத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அநேக குடும்பங்களில் நடக்கிற தகராறுகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க செய்கிற வேலையையும் தொழிலையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய மனசை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், என் தெய்வமாக நீர் இரும் என்று சொல்லி இயேசுவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அழைக்கும்படி நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்கிறேன். எனக்குள் வாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னை தொடுங்க ஆண்டவரே. நான் ஒரு சாதாரண சலவ தொழிலாளி, நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, நான் சாதாரண வியாபாரம் பண்ணுகிற தொழிலாளி, நான் சாதாரணமான மனுஷன், சாதாரணமான மனுஷி, எனக்கு நீர் மனமிரங்கும் என்று சொல்லி இந்த நாளிலே அவரை பார்த்து சொல்லுங்க. அன்பானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவின் அன்பு உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறப்போகிறீங்க. அல்லேலூயா. நீங்க ஜெயம் பெறுறவங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. உங்கள் கையில் உள்ள வேலைகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. நீங்க என்ன செய்றீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? நீ ஆரம்பிச்ச வேலையை முடிக்க போகிறாய். அல்லேலூயா. நீ ஆரம்பிச்ச துவக்கத்தை முடிக்க போகிறாய். அன்பானவர்களை, இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே குல தெய்வமாக, உங்கள் உள்ளத்திலே அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாக அவர் தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் ஏற்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் மனசை நீங்க ஆண்டவர்கிட்ட முழுமையாக கொடுக்கும்போது உங்களை சுற்றியுள்ள எதிரிகள் உங்களுக்கு பணிவார்கள், உங்களை சுற்றியுள்ள எதிர்ப்புகள் உங்களுக்கு கீழாக வரும். நீங்க என்ன காரியத்தை துவங்குறீங்களோ அந்த காரியத்திற்கான தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க எந்த காரியத்தை நீங்க நடத்தணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா நீங்க ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு, அல்லது ஒரு தொழில் முயற்சி ஆரம்பிச்சு, அல்லது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ போறேன்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த விருப்பத்தை ஏற்படுத்தினதே ஆண்டவர் தான். பார்த்துக்கோங்க. ஆகவே அவர் அந்த சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை உங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆரம்பம் உங்களுக்கு அற்பமாக இருந்தாலும், ஆரம்பம் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும்,
உங்க முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் செழிக்க போகிறீர்கள். வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கடுகு விதையை குறித்து பேசினார். கடுகு விதை ஒரு சாதாரணமான விதையாக நமக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கடுகு விதையின் மரம் ஒரு 20 அடிக்கு 30 அடிக்கு உயரமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். மிக பெரிதான உயரத்திலே வந்து தங்குகிற பறவைகளுக்கு அது சரணாலயமாக மாறுகிறது. ஆம் அன்பானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய விசுவாசம், நீங்கள் அவரை நம்புகிறதுனால் உண்டாகிற விருப்பமும் அவருடைய சித்தமும் உங்களை பெரியவனாக மாற்றும். அல்லேலூயா! கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றும். இந்த புதிய ஆண்டுல பெரிய காரியங்களை பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் நிறைய ரிசெஷன் போயிட்டு இருக்கு, நம்மை சுற்றிலும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பஞ்ச காலத்திலும் ஆசீர்வதித்து பராமரிக்கிற தேவன். அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கையை விடாதீங்க. உங்களுடைய விருப்பத்தை அப்படியே பாதியில போட்டுறாதீங்க. அல்லது உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை என்னால முடியாதுன்னு சொல்லி கைவிடாதீங்க. அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமாய் மாறப்போகிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஏனெனில் தேவன் உங்களை பார்க்கிறார், உங்கள் கிரியைகளை பார்க்கிறார், உங்க முன்னேற்றத்தை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்ததை செய்து முடித்து உங்களில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் அவருக்குள் கம்பீரித்து களிகூறுவீர்கள். அல்லேலூயா! ஆண்டவர் செய்ய போறார். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? யார் அசட்டை பண்ண முடியாது உங்க வேலையை. அன்பானவர்களே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் இந்த ரகசியம் தெரியும். நீங்க ஆண்டவரை நம்புங்க, ஜெயம் பெறுங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அற்பமானவைகளை ஆண்டவரே நீர் நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் முழு உள்ளத்தோடு தொடங்கியிருக்கிற அந்த பிசினஸ் முயற்சிகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் தொடங்கியிருக்கிற அந்த ஊழிய முயற்சிகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் துவங்கி இருக்கிற புதிய குடும்ப முயற்சிகளை ஆசீர்வதியும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மறையட்டும், பண கஷ்டம் மறையட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான சந்தேகத்தின் சண்டைகள் சச்சரவுகள் விலகட்டும். சமாதானம் குடும்பத்தில் நிலவட்டும். செருபாபேலை ஆலயத்தை கட்டும்படி நடத்தினவர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உயர்ந்த நன்மைகளை பெறும்படிக்கு கடுகு விதையைப் போல் அவர்கள் பெரிதாய் மாறுவார்களாக. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. பேதுரு படகிலிருந்து இறங்கி தண்ணீரில் நடந்த பொழுது ஆண்டவரையே நோக்கி பார்த்த பொழுது தண்ணீரின் மேல் நடந்தான். எப்பொழுது சூழ்நிலைகளை பார்த்தானோ, அலைகள் அடிக்கிறதை பார்த்தானோ, அப்பொழுது அவன் தண்ணீரில் மூழ்கி போனான். இந்த புதிய வருஷத்துல சூழ்நிலையை பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. வெற்றி உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.